மாகாண கல்வி அமைச்சு வடமாகாண ஆளுநரே காட்டாட்சியை நடத்தாதீர். வடமாகாண ஆளுநரே வடமாகாண கல்வி அமைச்சு மேல்முறையீட்டுக்கு பதில் வரும் வரை மேல்முறையீட்டுக்கு பதில் வரும் வரை வடமாகாண கல்வி அமைச்சு மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் வரை ஆணைக்குழுவே மாகாண பொதுச் சேவை ஆணைக்குழுவே முறைகளுக்கு பதில் கிடைக்கும் வரை இன்றைய நாள் நாங்கள் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு முன்னாலே வந்த ஒரு கவனஈர்ப்பிலே ஈடுபட்டிருக்கின்றோம். ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைகளை அல்லது வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகளை பூர்த்தி செய்தவர்களுக்கும் வடமாகாண கல்வி அமைச்சும் வடமாகாண கல்வி திணைக்களமும் வடமாகாண ஆளுநரும் ஒரு சட்டவிரோதமான முறையிலே உடந்தையாக இருந்து சேவையின் தேவை என்கின்ற இடமாற்றத்தினூடாக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தொழிற்சங்கங்களினுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் முறைகேடாக நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தங்களுடைய உறவுகளையும் தங்களுக்கு வேண்டியவர்களையும் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளிலே செயற்படுபவர்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு மிக மோசமான இடமாற்று நடைமுறை ஒன்றை அமல்படுத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு நடைமுறையின் மூலமாக தங்களுடைய அங்கத்தவர்களையும் தங்களுடைய வேண்டப்பட்டவர்களையும் பாதுகாப்பதற்காக ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைகளை அல்லது வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகளை செய்தவர்களை மீண்டும் இடமாற்றத்துக்கு வழங்கி அதேவேளை அவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கின்ற இடத்திலே அந்த மேன்முறையீட்டை மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே ஆசிரியர்கள் மேன்முறையீட்டை வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கும் வழங்கியிருக்கிறார்கள். கல்வி அமைச்சினூடாக அது இதுவரைக்கும் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வடமாகாண கல்வி அமைச்சு வேண்டுமென்றே அதனை தடுத்து நிறுத்தி வைத்துக்கொண்டு ஆசிரியர்களுடைய மேன்முறையீட்டு உரிமைகளை மறுத்து ஆசிரியர்களுடைய மேன்முறையீடு பரிசீலிக்கப்பட்டு அதற்குரிய தீர்வு கிடைக்காமலே அவர்கள் இனிவருங்காலங்களிலே பாடசாலைக்கு கையொப்பமிட முடியாதவாறும் அவர்களை தடுக்குமாறும் வலய கல்வி பணிப்பாளர்களூடாக ஆளுநரும் இணைந்து உத்தரவிட்டதன் அடிப்படையிலே ஆசிரியர்கள் மிக பாதிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இங்கே நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம், நீங்கள் செய்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பது பெரும் தொகையானவர்களுக்கு செய்ததே சட்டவிரோதமானது. ஆயினும் அந்த சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கைக்கு நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு சட்டவிரோதமான நடைமுறை என்று நாங்கள் தெரிவித்திருந்த பொழுது அதற்கு பதிலளிக்காமல் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு ஆக குறைந்தது மேன்முறையீடு செய்கின்ற வழிமுறைகளை எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது கல்வி அமைச்சினுடைய செயலாளருக்கு அறிவித்துள்ளதாக. ஆனால் அந்த மேன்முறையீட்டு பொறிமுறையே ஆசிரியர்கள் செய்திருந்தும் கூட இன்று மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமலேயே ஆசிரியர்களை அவர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது மிக மோசமான ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. அது மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான செயற்பாடு, மனித குலத்திற்கு எதிரான ஒரு நடைமுறையான ஒரு செயற்பாடு. ஆகவே இந்த வடமாகாணத்திலே வெறும் காட்டாட்சி நடக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக வெளிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கேட்கின்ற விடயம், மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் வரை இந்த ஆசிரியர்கள் பழைய சேவை நிலையத்திலே கடமையாற்ற அனுமதிக்க வேண்டும். இந்த ஆசிரியர்களே வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகள் செய்தவர்கள், உடல்நிலையாலே பாதிக்கப்பட்டவர்கள், கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகளை கொண்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்கள் சேவை நிலையத்திலே கடமையேற்ற பின்னர் தான் நாங்கள் அப்பீலை பார்ப்போம் என்று சொன்னால் எப்போ அப்பீலை நீங்கள் பார்க்க போகிறீங்க?